மாற்றுத்திறனாளிகள் தெய்வத்திறன் கொண்டவர்கள். மத்திய மாநில அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய வேண்டும் என ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசினார். புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பின் சார்பில் முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலன்களுக்காக இடைவிடாது மகா ருத்ர யாகம் நடத்தினர். இந்த யாகத்தில் இதற்காக 11 மந்திரங்கள் 1331 முறை வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது. 12 மணிக்கு மகா ருத்ர யாகம் நிறைவடைந்தவுடன் கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாகூர் விஜயவர்தினி திருமண மகாலில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பிரதமர் மோடியின் 75வது வயதை கணக்கிட்டு 75 யூனிட் இரத்த தானம் வழங்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இதைத் தொடர்ந்து மாலையில் பாகூர் தூக்கு பாலத்தில் இருந்து சுமார் 7500 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரியும் மத்திய அரசு கிராமப்புற பகுதிகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் கையில் பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர். இப்பேரணியில் கிராமப்புற கலைகளான தாரை தப்பாட்டம், முழங்க, மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விஜயவர்தினி திருமண மகாலில் மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடிய ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக்கொண்டார். அப்பொழுது 750 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நலத்திட்டங்களாக வழங்கி பேசுகையில், மாற்றுத்திறனாளிகள் பிரமிக்க வைக்கும் திறமைகளை கொண்டவர்கள். அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் போதும் அதனை திறமையாகவும் சரியாகவும் செய்து முடிப்பார்கள் என்று பேசினர். ஆகையால் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாற்றுத்திறனாளிகளை தெய்வத்திறன் கொண்டவர்கள் என புகழ்வார் என்றும், மாற்றுத்திறனாளிகள் கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு ஆகியவற்றில் தனித்திறமை கொண்டவர்களாக விளங்குகின்றனர். பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளனர் என்பது பெருமைக்குரியது. மத்திய மாநில அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பேசினர்.